students, good morning to all. Today class is social. The topic is citizen and citizenship. குடிமகன் and குடியுரிமைகள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Civics Unit 2. Okay, learning objects. Students acquire knowledge in meanings, definition of citizen and citizenship. ஸோ என்ன அப்படின்னா குடிமகன் அப்படின்னா என்ன, ஸோ குடிமகன் உரிமைகள் சிட்டிசன்ஷிப்னா குடியுரிமைகள் என்ன அப்படின்றத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட மீனிங் என்ன, அதோட டெஃபனிஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம சட்டத்திட்டத்தில் வந்து கான்ஸ்டியூஷன்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அக்கார்டன்சி ஆஃப் டெர்மினேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். இந்தியன் சிட்டிசன்ஷிப்னா என்ன, ஸோ அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, ஸோ அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ என்ன அப்படின்னா நம்மளோட நேச்சர், இயற்கையான சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்ன, ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சிட்டிசன். நம்மளோட சிட்டிசன்ஸோட ரைட்ஸ் என்ன, உரிமை கடமைகள் என்ன, பொறுப்புரிமை என்ற அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். சிவிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட். சிவிக்ஸ் அப்படின்னாவே நம்ம கவர்மெண்ட்டை பற்றி தான் வந்து படிப்போம். த வேர்ட் சிட்டிசன் இஸ் derived from the Latin word civics, which means residency of the city-state of ancient Rome. After the disappearance of city-state system, it has been used the mean member of the state. The citizens of a state enjoy full civil and political rights. ஸோ என்ன அப்படின்னா சிவிக்ஸ் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் பற்றி படிக்கிறது தான் வந்து சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். த வேர்ட் சிட்டிசன் அப்படின்னா குடிமகன் அப்படின்றது வந்து எந்த வேர்ட்லேருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தின் வேர்டில் சிவிக்ஸ் அப்படின்றதுலேருந்து வந்தது தான் வந்து இந்த சிட்டிசன். ஸோ இதுக்கான ரெசிடெண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா சிட்டி ஸ்டேட் ஆஃப் ஆன்ஷியன்ட் ரோம். ஆன்ஷியன்ட் ரோமில் இருந்த பழமையான நகரத்தை தான் வந்து பழமையான ரோம் நகரத்தை தான் வந்து சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சிட்டி ஸ்டேட் சிஸ்டம் தான் வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து மெனி மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிட்டிசன் அப்படின்றது வந்து என்ஜாய்ஃபுல்லான ஒரு சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, சிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப். சிட்டினா என்ன, சிட்டிசன்னா என்ன, அதோட சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிட்டிசன் இஸ் எ பர்சன் ஆஃப் எ கண்ட்ரி ஹூ இஸ் என்டைட்டில் டு என்ஜாய் all the legal rights and privileges granted by a state and it obligated to obey its law and fulfill his duties. So citizen அப்படின்னா ஒரு குடிமகன். ஸோ ஒரு பர்சன் வந்து கண்ட்ரியில் வந்து அவனோட எல்லா உரிமைகள் லீகலான ரைட்ஸ், ஸோ அவனுக்கு தேவையான எல்லா கிராண்டட் ஆப்ளிகேஷன்ஸு ஒபே லா ஃபுல்ஃபில் டியூட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதாக இருந்தால் தான் அவன் இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லா சட்டத்திட்டங்களையும் மதிக்கணும். ஓகே, citizenship is a status given the citizens with provide them the rights to legal live in a country as long as that want. ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்னா குடியுரிமை. ஸோ ஒரு குடிமகன் வந்து நம்ம நாட்டில் வந்து லீகலாக எல்லா உரிமைகளோடு இருக்கணும், கண்ட்ரியில் ரொம்ப நாளைக்கு வந்து லாங்காக இருக்கணும், வசிக்கணும் அப்படின்னா அவனுக்கு குடியுரிமை அப்படின்றது கண்டிப்பாக வேணும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா தீஸ் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு நேச்சுரல் அண்ட் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ 2 டைப்ஸ் அப்படின்றது என்ன, ஸோ நேச்சுரல் சிட்டிசன் அப்படின்னா சிட்டிசன் பை பர்த். ஸோ அந்த இடத்துலையே பிறந்தால் அது வந்து நேச்சுரல் சிட்டிசன். நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் அப்படின்னா ஸோ ஒருத்தர் வந்து எனக்கு இந்த நாட்டோட குடியுரிமை வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நேச்சுரலைஸ் சிட்டிசன். ஸோ அந்த இடத்துல பிறந்து அவங்களுக்கு குடியுரிமை இருந்தால் அது நேச்சுரல் சிட்டிசன். நேச்சுரலைஸ் சிட்டிசன் அப்படின்னா ஒன் ஹூ அக்வர்ட் சிட்டிசன்ஷிப், இந்த நாட்டில் எனக்கு வேணும் குடியுரிமை வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நேச்சுரலைஸ் சிட்டிசன். ஓகே, அக்யூரன்ஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஷிப். ஸோ எது மூலியமாக நம்ம வந்து குடியுரிமை வந்து வாங்கலாம். த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 preserved 5 ways of acquiring citizenship. They are birth, resident, registration, naturalization and incorporation of territory. ஸோ என்ன அப்படின்னா 1955 படி 5 வேல நம்ம என்னென்னா சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியாவில் வாங்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு பிறந்தது மூலியமாக, ஸோ அடுத்தது டிசன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்தியாவில் வந்து அந்த பர்சன் வந்து
அவுட் சைட் இந்தியாவுக்கு வெளியில் போயிட்டார். ஸோ அவர் வந்து என்னென்னா இந்தியாவில் தான் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து இந்தியாவில் தான் பிறந்திருக்காரு அந்த டைமில். ஸோ அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டார். அப்படின்ற போது என்ன அப்படின்னா குடியுரிமை வாங்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒருத்தர்கிட்ட நாங்கள் வந்து இந்த பிளேஸில் வசிக்கிறோம், ஸோ நான் வந்து இந்தியா விட்டு போயிட்டேன், ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சிட்டிசன்ஷிப் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும், ஸோ அப்படின்ற அப்ளிகேஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், வாங்கலாம். அடுத்தது நேச்சுரலைசேஷன். ஸோ வந்து இந்த கண்ட்ரியோட சிட்டிசன் கிடையாது, ஸோ ஆனால் வந்து எனக்கு இந்த நாட்டில் வந்து குடியுரிமை வேணும் அப்படின்ற வந்து ஒரு சர்டிஃபிகேட், ஏதாவது நேச்சுரலைசேஷன் அப்ளிகேஷன், இது மாதிரி ஏதாவது எனி பர்சன்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து வாங்க முடியும் பை இன்கோஆப்ரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ நான் வந்து ஃபாரினில் இருக்கேன், ஸோ பிகம் ஒரு பார்ட்டாக இந்தியாவில் வந்து நான் வசிக்கிறேன் அப்படின்றது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் பை பர்த். ஸோ எப்படி அப்படின்னா எ பர்சன் born in India and after 26 January 1950 but before 1st July 1987 the citizens of India be birth in respective of this nationality of his parents. ஸோ என்ன அப்படின்னா January 26 1950 அப்போது இருந்து ஸோ 1987 வரைக்கும் இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா இந்தியாவோட குடிமக்கள் தான். ஸோ அவங்களோட நேஷ்னாலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் அவங்க தான் வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்திய குடிமக்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். எ பர்சன் born in India on after 1st July 1987 considered as a citizen of India only if either his parents is a citizen of India at the time of his birth. ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் பிறந்தவங்க எல்லாமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட பேரண்ட்ஸான சிட்டிசனாக வந்து இந்தியாவில் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பிறந்தவங்க எல்லாமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு தான் சொல்கிறோம். தோஸ் born in India on after 3rd December 2004 considered citizen of India are one whose parent in the citizen of India and the other is not an illegal migration of time of this birth. ஸோ என்ன அப்படின்னா December 3rd 2000க்கு மேலே நீங்கள் என்ன இந்தியாவில் பிறந்திருந்தால் அவங்க வந்து என்னென்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸும் இந்தியராக இருந்தாங்கன்னா ஸோ அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் இல்லை, நாட் இல்லீகலாக வேறு நாட்டிலேருந்து இல்லீகலாக வந்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அட் த டைம் ஆஃப் திஸ் பர்த் இருந்தாங்க அப்படின்றது வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஸோ வேறு நாட்டிலேருந்து இல்லீகலாக வந்தவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பை டிசென்ட். ஸோ எ பர்சன் born outside India on the after 26 January 1950 but before 10th December 1992 the citizen of India by descended if his father was citizen of India the time of his birth. ஸோ என்ன அப்படின்னா இந்த பர்சன் அப்படின்ற இவங்க வந்து 26 January 1950க்கு டிசம்பர் 1922க்கு முன்னாடி வந்து இந்தியாவில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா இது டெசிடன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க அப்பா வந்து இந்தியாவில் பிறந்திருந்தாங்க அப்படின்ற ஆதாரம் இருந்தால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கப்படும். person born outside India on after 10th December 1992 considered as a citizen of India either of his parents is citizen of India at the time of his birth. ஸோ அதுக்கு மேலே பிறந்திருந்தாலும் ஸோ என்ன அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்காக வந்து அப்ளை பண்ணலாம். From 3rd December 2004 onwards, a person born outside India shall not be a citizen of India but resident unless his birth of register on this India consult within a 1 year of this date of birth. ஸோ என்ன அப்படின்னா 3rd December 2004க்கு அப்புறம் ஒரு பர்சன் வந்து இந்தியாவை வெளியில் பண்ணால் அவன் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடையாது டெசன் படி. ஸோ அன்லஸ் அவன் பிறந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 1 இயர்க்குள்ளே பண்ணி இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது கன்சல்ட் பண்ணுவாங்க. அது அப்படி இல்லை அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பே வந்து கிடையாது. அடுத்தது பை ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு பர்சன் வந்து இந்தியாவை வந்து ஆரிஜினாக கொண்டு இருந்தாங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் வந்து அவுட் சைடில் வந்து இந்தியா டிவைட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா இந்தியனோட ரெஜிஸ்ட்ரேஷன் மூலயமா இந்தியா வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு பர்சன் இந்தியாவோட ஆரிஜினாக இருந்து ரெசிடென்ஸாக 7 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா ஸோ மேக்கிங் எ
பிஃபோர் 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருந்து அப்படின்னா அவங்க வந்து என்னென்னா இந்தியன் சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ the பர்சன் யாராவது மேரேஜ் பண்ணிவிட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா 7 இயர்ஸ் பிஃபோருக்கு முன்னாடியே அந்த அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு என்ன இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? Okay, I will give the homework and write it and send me in a WhatsApp group. Thank you.